பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸின் 2ஆம் கட்ட தமிழக மக்கள் உரிமை மீட்பு பயணம் ஆகஸ்ட் 7ஆம் தேதி வந்தவாசியில் தொடங்குகிறது. இது தொடர்பான விவரங்களை வெளியிட்டுள்ள அக்கட்சியின் தலைமை நிலையம், அனைத்து தரப்பு மக்களும் இதில் பெருமளவில் பங்கேற்று ஆதரவளிக்க வேண்டும் என்று கேட்டுக் கொண்டுள்ளது. பாமக தலைமை நிலையம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், அக்கட்சித் தலைவர் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் கடந்த ஜூலை 25ஆம் தேதி திருப்போரூரில் தொடங்கி தமிழக மக்கள் உரிமை மீட்பு பயணத்தை மேற்கொண்டு வருவது சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டு மக்களுக்கு சமூக நீதிக்கான உரிமை, வன்முறையில்லா வாழ்வுக்கான மகளிர் உரிமை, வேலைக்கான உரிமை, விவசாயம் மற்றும் உணவுக்கான உரிமை, வளர்ச்சிக்கான உரிமை, நல்லாட்சி மற்றும் அடிப்படை சேவைகளுக்கான உரிமை, கல்வி, நலவாழ்வுக்கான உரிமை, மது மற்றும் போதைப் பொருட்களால் பாதிக்கப்படாமல் இருக்கும் உரிமை, நீடித்திருக்கும் நகர்ப்புற வளர்ச்சிக்கான உரிமை, ஆரோக்கியமான சுற்றுச்சூழலுக்கான உரிமை ஆகிய 10 உரிமைகளை மீட்டெடுக்கும் நோக்கத்துடன் தொடங்கப்பட்டிருக்கும் இந்த பயணத்தின் முதற்கட்டம் வரும் 4ஆம் தேதி மாலை திருப்பத்தூர் நகரில் நிறைவடையவுள்ளது. அதைத் தொடர்ந்து 2ஆம் கட்ட தமிழக மக்கள் உரிமை மீட்பு பயணம் வரும் ஆகஸ்ட் 7ஆம் தேதி வந்தவாசியில் தொடங்கி ஆகஸ்ட் 18ஆம் நாள் கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூரில் நிறைவடையவுள்ளது. அதன்படி ஆகஸ்ட் 7ஆம் தேதி வந்தவாசி, செய்யாறு ஆகிய இடங்களிலும், 8ஆம் தேதி பெண்ணாத்தூர், போளூர் ஆகிய இடங்களிலும், 11ஆம் தேதி திண்டிவனம், செஞ்சி ஆகிய இடங்களிலும் நடைபெறுகிறது. ஆகஸ்ட் 12ஆம் தேதி மயிலம், விழுப்புரம், விக்கிரவாண்டி ஆகிய இடங்களிலும், 13ஆம் தேதி ரிஷிவந்தியம், உளுந்தூர்பேட்டையிலும், 17ஆம் தேதி பர்கூர், ஊத்தங்கரையிலும், 18ஆம் தேதி கிருஷ்ணகிரி, ஓசூர் ஆகிய இடங்களிலும் நடைபெறுகிறது. 3ஆம் கட்ட பயண விபரம் பின்னர் அறிவிக்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டு மக்களின் உரிமைகளையும் நலன்களையும் மீட்டெடுப்பதற்கான இந்த தமிழக மக்கள் உரிமை மீட்பு பயணத்தில் அனைத்து தரப்பு மக்களும் பெருமளவில் பங்கேற்று ஆதரவளிக்க வேண்டும் என்றும் பாட்டாளி மக்கள் கட்சி கேட்டுக் கொண்டுள்ளது.